ஹாய்ங்க. இது வந்து டுடே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். சங்குப்பூ ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க. நானும் இன்றைக்கி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக குக்கரில் வந்து கொஞ்சம் பட்டர் ஆர் கீ என்ன இருக்கோ போட்டுக்கோங்க. அதில் ஒரே ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு பிரியாணி இலை, இந்த மாதிரி சின்ன சின்னது ஐட்டங்கள் மட்டும் அதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெவியாக போட வேண்டாம். அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு ஃப்ளேவருக்காக தான். அதில் வந்துட்டு நான் என்ன நட்ஸ் நீங்கள் போடலாமோ உங்களுடைய சாய்ஸ் தான். நான் வந்து நெடக்கல்லையும் திராட்சையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக. நான் இதில் காரத்துக்கு எதுவுமே ஆட் பண்ணல. அதனால் ஆனியன் போட போகிறேன். பக்கத்துலேயே ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த ரைஸுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் இன்னும் ஓகே. நல்லா சூடு பண்ணி சங்குப்பூ உள்ளே போட்டுருங்க. இல்லை போட மறந்துட்டிங்க, கொஞ்சம் ஒரு கொதி வந்தாலும் நல்லா அந்த கலர் இறங்கி நிற்கும். அடாடா இவனுங்க வேறு தள்ளுங்கடா. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுட்டு, ஆனியன் போடலாம் போடாமல் இருக்கலாம், அது ஆப்ஷன் தான். நமக்கு எதுக்காக ஆனியன் போடுறேன்னா, நான் இவங்களுக்கு ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ணல. இதில் க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. என் பசங்களுக்கு க்ரீன் சில்லி சேராது. அதனால் நான் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன். அந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க, சங்குப்பூவோட தண்ணி. கடைசியில் அதை ஊற்றிட்டு ரைஸ் போட்டுட்டு புதினா போட்டு, புதினா ஆறு கொத்தமல்லி, நான் புதினா தான் போட்டேன், கலரி எடுத்திங்கன்னா சூப்பரான சங்குப்பூ சாதம் ரெடி. டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரை மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்கலாம். நான் இன்றைக்கி பேபிகார்ன் தான் கொடுத்துருக்கேன். பாய்.